ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2-3 கிளாஸாக சும்மா ஆன்லைனில் வேறு ஏதோ வீடியோ லிங்க் எடுத்து போட்டு அனுப்புகிற மாதிரி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, இப்போ ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, சார் இப்போ இந்த மாதிரி நாமளே ஒரு லெசன்ஸ் எடுத்துக்கலாம் சார், வீடியோ லிங்க் வேணாம் சார், அது என்ன கண்டென்ட்டு சொல்ல வராங்க, புக்கு கண்டென்ட்டுக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம ஃபஸ்ட்டு 4 சாப்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5, 6 எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் புரியும், அதுக்கப்புறமே நம்ம இந்த சாப்டருக்கு வந்தாலும் சொன்னோம் இல்லையா. சரி, இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஃபங்க்ஷன் சாப்டர் முடித்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னது, பேராமீட்டர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸு, ஆர்குமெண்ட்ஸு, அதோட வேரியபிள் லென்த்து, லேம்டா ஃபங்க்ஷனு, இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஓகே, அப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாப்டர் உங்களுக்கு ஒரே கிளாஸ்லேயே உங்களுக்கு என்ன ஆயிரும், ஃபுல்ஃபில்லாக புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? சரி, ஓகே. நாம் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பைத்தான்குள்ளேயே நம்ம வந்துட்டோம். எப்படி இன்புட் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணணும், அவுட்புட் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, எப்படி ஒரு கோடிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மோஸ்ட்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, அதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் யூனிட்டோட ஃபஸ்ட்டு சாப்டர். சொல்லப்போனால் இப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி. ஓகேவா? ஃபங்க்ஷன் நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்க, இப்போயும் நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷனில் இந்த பேராகிராஃப் எதுவுமே தேவையில்லை, இதில் ஃபஸ்ட் லைன் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, algorithm is used to time it takes a complete task. To have a meaningful comparison of algorithms, the duration of computation time must be independent of the programming language compiler and the computer used. As you are aware of, algorithms are expressed using the statements of a programming language. If a bulk of statements to be repeated for many numbers of times, subroutines are used to finish a task. ஒன்றும் இல்லை, நாம் கம்போசிஷன் டீகம்போசிஷன் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அது எதுக்கு படித்தோம்? அல்காரிதம் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நாம் சின்ன சின்னதாக டிவைட் பண்ணுவோம். அந்த சின்னதாக டிவைட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அதை ஒட்டுமொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட அல்காரிதத்துக்கு தேவையான ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்ரோட்டீன்ஸ், அதாவது சப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது சின்னதாக டிவைட் பண்ணக்கூடிய மாடியூல்ஸ், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன்றும் கிடையாது, இது ஒரு 2 மார்க். இப்போ நான் படிக்க போகிறது அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே ஒரு 2 மார்க். Subroutines are the basic building blocks of the computer programs. Subroutines are small sections of the code that are used to perform a particular task. நம்ம அல்காரிதத்துக்கு என்ன சொல்லுவோம்? அல்காரிதம்ஸ் ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு கிரியேட் அ சால்வ் அ ப்ராப்ளம் சொல்லி சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தான் அப்போ அந்த அல்காரிதத்துக்கே சின்னதாக டிவைட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய டாஸ்க் என்னதுன்னா இந்த சப்ரோட்டீன் தான். ஓகேவா? ஸோ இது ரிப்பீட் சின்னதாக, அது இல்லாமல் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து, in a programming languages these subroutines are called functions. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அல்காரிதமிக்காக பார்க்கும்போது இதுக்கு பேர் சப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும். சரிங்களா? ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் வித் த ரெஸ்பெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு அந்த இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, a function is a unit of code that is often defined with a greater code structure. நான் சொன்னேன் உங்ககிட்ட ஒரு 100 அல்ல 150 ஆஃப் லைன்ஸ் இருக்குது ஒரு ப்ரோக்ராம் கோடிங் அப்படின்னா, அதில் ஒரு சில 4 ஸ்டேட்மெண்ட் மட்டும் திரும்ப அதே கோடிங்கே கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னா, நாம் ஏன் அதை பொழுதுனிக்கு திரும்ப ரைட் பண்ணிகிட்டு இருக்கணும்? ஸோ அதை ஒரு நேமில், ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு நேமில் வச்சுக்கிட்டு நாம் தேவையான டைம் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னாவே அந்த செட் ஆஃப் கோடு என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதுக்கு தான் இவங்க சொல்கிறாங்க ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிடர் த எக்ஸாம்பிள் ஏ மேப்பிங் ஆஃப் 24 ஹேஸ் எக்ஸ்பிரஷன் இன் இட் பட் இட்ஸ் அ நாட் ஆஃப் செல்ஃப் ஃபார்ம் எக்ஸ்பிரஷன். ஒன்றும் கிடையாது, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியபிளில் 24 அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ என்ன ஆகுது, மேப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். So, definitions bind values to names, in this case of value 24 being the bound of the name A. Definitions are not an expression. ஸோ இப்போ இது என்ன சொல்ல வராங்கன்னா, 24ங்கிற வேல்யூ ஏன்னு சொல்லக்கூடிய வேரியபிளில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் டெஃபினேஷன் அப்படிங்கிறதான நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு வரையறையை சொல்கிறோம். ஸோ இந்த டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் கிடையாது அப்படிங்கிறாங்க. அட் த சேம் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஆல்சோ நாட் ட்ரீட்டட் அஸ் அ டெஃபினேஷன். எல்லா எக்ஸ்பிரஷனையும் டெஃபினேஷனாகவும் ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம பின்னாடி வரக்கூடிய கான்செப்டை பார்த்தா தான் தெரியும். டெஃபினேஷன்ஸ் ஆர் டிஸ்டிங் இஸ் அ சின்டாக்டிக் பிளாக்ஸ். இது ஒரு 1 மார்க்.
definitions are distinct syntactic blocks. Definitions have an expression nested inside them and vice versa. ஓகே, பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் இதை பற்றி உங்களுக்கும் நல்லா நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? பேராமீட்டர் அப்படின்னா என்னது? பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ். ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிளுக்கு பேர் பேராமீட்டர். சரி, அப்போ அந்த ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள், parameters are the variables in a function definition and arguments are the values which are passed to the function definition. parameterனா ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிளுக்கு பேர். ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூவோட நேம் தான் என்னது? ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டர் வித்தவுட் டைப், நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பேராமீட்டர் வித்தவுட் டைப் requires b greater than 0 இருக்கணும். ரிட்டர்ன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்வயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன இன்புட் என்ன அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரெக்வயர்ஸ் அப்படின்னா பி, அதாவது 0க்கு பியோட வேல்யூ 0வோட பெருசாகவோ அதுக்கு ஈக்குவலாகவே இருக்கணும். அது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா a to the power of b, அதாவது பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ரெக் பவர் ஆஃப் a, b. ஒன்றும் இல்லை, இது ஒரு அல்காரிதமிக்காக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கெஸ்டரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ப்ரோக்ராம் கோடிங்கில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம் என்ன கொடுப்போம், ஒரு ஃபங்க்ஷன் நேம் அதெல்லாம் கொடுத்து நம்ம கொடுத்துக்குவோம். சரி, இங்கே இருக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன் above ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் b இஸ் த பேராமீட்டர். பிங்கிறது என்ன சொல்கிறாங்க? பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அந்த வேல்யூ பாஸ் இன் த வேரியபிள் b இஸ் த ஆர்குமெண்ட். ஒன்றும் இல்லை, அண்ட் த வேல்யூ பாஸ் இஸ் a b இஸ் த ஆர்குமெண்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பவர் ஆஃப் b -1 கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணுது? ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ கண்டிஷன் ரெக்வயர்ஸ் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் ரிட்டர்ன்ஸ். மொதல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்டு, எனக்கு இது இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து ரிட்டர்ன் அப்படின்னா எனக்கு அதை திருப்பி இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரியா? ஓகே, பாருங்கள், இது எதுவுமே டேட்டா டைப் மென்ஷன் பண்ணல. சம் லாங்குவேஜ் கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா டைப் கொடுத்து தான் கொடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத மேலே கொடுங்க. பாருங்கள், டேட்டா டைப் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. பி, இதெல்லாம் ஏபி அப்படிங்கிறது என்னது? இண்டிஜரா இல்லை ஃப்ளோட்டா ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் அது வித்தவுட் டேட்டா டைப்பு. இங்கே வித் டேட்டா டைப் அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏ வந்து இண்டிஜரா, பி வந்து இண்டிஜரா, உனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் இண்டிஜரா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, என்ன டேட்டா டைப் வேணுமோ அதை கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அதுதான் நம்ம அந்த ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு வந்திருப்போம். ஓகேவா? நாம் அது பார்க்குறதுக்கு இதுக்கும் ஒரு சில விஷயங்கள் தான் ரிலவெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம எல்லாத்தையும் நம்ம அதை ஃபுல்லாக கண்டிஷன் பண்ணிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள், ரெக் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெக் ரெக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரெக்கர்ஷன். ரெக்கர்ஷனாக தற்சுழற்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரெக்கர்ஷன் அப்படிங்கிறமா. சரி, ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே லெட் ரெக் பவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபங்க்ஷனோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பவர், பவ் அப்படிங்கிறோம் இல்லையா? சரி, ஓகே, இந்த பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனோட கோடிங் பாருங்கள், 2 லைன் இருக்குது. இஃப் b = 0 அப்படின்னா தென் 1 அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை எல்ஸ் அப்படின்னா a இன்ட்டு பவர் ஆஃப் a திரும்ப என்ன பண்ணுது, அந்த பவருங்கிற ஃபங்க்ஷன் அதே பவருங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ப்ராசஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ரெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது ஒரு 2 மார்க்கு. எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் கால்ட் அஸ் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இன்னொரு ஃபங்க்ஷனையே கால் பண்ணிச்சு, இன்னும் அதே ஃபங்க்ஷனையே சேம் ஃபங்க்ஷனையே கால் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு பெயர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அது ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ரெக்குவயர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 0 லெட் ரெக் ஈவன் எக்ஸ் கொடுத்துருக்கிட்டு ஒரு வெரி கொடுத்துருக்காங்க. எக்ஸோட எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருந்தாவோ இல்லை ஆட் ஆஃப் எக்ஸ் -1 இருந்தாவோ ஈவன் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ரெட்டப்படையாக வந்தது அப்படின்னா என்ன பண்ணும், ஈவன்கிறது ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அதே ரெக்வெஸ்ட்டில் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 லெட் ஆட் ஆஃப் எக்ஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 0க்கு இன்ஈக்குவலாகவும் இருக்கணும், ஈவன் என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸ் -1லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆட் நம்பராக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மூணையும் நோட் பண்ணிக்கோங்க. த சின்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டைப்ஸ்: எக்ஸ் டுவர்ட்ஸ் ஒய், x1 x2 y, x1 x2 x3 up to x of n, ஆன்சர் y. ஒன்றும் இல்லை, எக்ஸும் ஒய்யும் பார்த்தீங்கன்னா வேரியபிள்னு கொடுக்குறாங்க. த டைப் ஆஃப் எக்ஸ்
y is a type of a function that gets a input of type x returns output of the y. ஒன்றும் கிடையாது, x பார்த்திங்கன்னா எடுத்துக்கிற இன்புட்டு கிடைக்கிறது உங்களுக்கு அவுட்புட்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா x1 x2 x3 அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னது இன்புட் டைப்பு, y வந்து அவுட்புட்டு. அதே மாதிரி x1 x2 x3 அப்படின்னு சொல்லிட்டு xn வரைக்கும் இருக்கிறது என்னது இன்புட் டைப், அப்புறம் கிடைக்கிறது அவுட்புட். All functions are static definition. There is no dynamic function definitions. நல்லா பார்த்துங்க, எல்லா ஃபங்க்ஷன் என்ன டெஃபினேஷனில் இருக்கும், ஸ்டாட்டிக் டெஃபினேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 1.3 இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்லாஷ் என்னன்னு பாருங்கள். இன்டர்ஃபேஸ் இஸ் அ செட் ஆஃப் ஆக்ஷன் தட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. இன்டர்ஃபேஸுங்கிறது என்னது, செட் ஆஃப் ப்ராசஸ், செட் ஆஃப் ஒர்க். ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்விட்ச், லைட் கோஸ் ஆன். யூ மே நாட் ஹாவ் அ கேட், ஹவு த ஸ்பிளாஷ் த லைட். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்டர்ஃபேஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ கிளாஸ் மஸ்ட் ஹாவ் த ஆர்டர் டு பி நியூ. ஒன்றும் இல்லை, ஆக்ஸ் லைக் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு இந்த லைட்டை ஆன் பண்ணக்கூடிய விஷயத்தை நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது ஒரு ஆக்ஷனாகவே பார்ப்போம். ஆன் ஆஃப் இது ரெண்டு விஷயம் தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு டார்ச் லைட்டை நம்ம ஒளிர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த டர்ன் ஆன் பண்ணணும். அதை ஒளிர வைக்கிறத அதை மறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், டர்ன் ஆஃப் பண்ணணும். முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளில். ஸோ இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க வேணாம், சரியா. நாம் இங்கேருந்து பார்த்துக்கலாம், சரியா. இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்க்கு நான் முன்னே சொல்லிட்டோம், ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் என்ன வேலை செய்யணுமோ அதை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன் தான் இன்டர்ஃபேஸு. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணுமா, அந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுது இல்லையா, அந்த சொல்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்று இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா, சரி. ஓகே, இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் கிளாஸஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் ஹவு த ஆப்ஜெக்ட் இஸ் ப்ராசஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டட் இன் த இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்கன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா காஃபி போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா காஃபி எப்படி போடணும், எவ்வளோ சுகர் எடுத்துக்கணும், எவ்வளோ மில்க் எடுத்துக்கணும், எவ்வளோ காஃபி போட்டு எடுத்துக்கணும், இதை எது முதல்ல எந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு வரணும், சரியா, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான் இம்ப்ளிமெண்டேஷன், சரியா. இந்த இன்புட் அவுட்புட் மாதிரி தான், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இது ஒரு 3 மார்க், 2 பாயிண்ட்டாக இருந்தாலும் இது 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. கிளாஸ் டெம்ப்ளேட் ஸ்பெசிஃபைஸ் இன்டர்ஃபேஸஸ் டு எனேபிள் அன் ஆப்ஜெக்ட் டு பி கிரியேட்டட் அண்ட் ஆப்ரேட்டட் ப்ராப்பர்லி. ஒன்றும் கிடையாது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் அட்ரிபியூட்ஸ் பிஹேவியர் இஸ் கண்ட்ரோல்டு பை த சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட். இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கேயும் அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிளில் ஒரு இன்ஜின் எப்படின்னு இருக்குன்னா, இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணும், கெட் ஸ்பீட் வேணும் அப்படின்னா ரெக்வைர்ட் ஸ்பீட், எவ்வளோ ஸ்பீட் வேணுமோ அப்படிங்கிறத அது ஒரு கண்டிஷன் இருந்தது அப்படின்னா நோ, ரெக்வைர்ட் ஸ்பீட்னா எனக்கு வேணாம் அப்படின்னா ஃபுல் ஃபியூவல், இல்லை எனக்கு ரெக்வைர்ட் ஸ்பீட் வேணும் அப்படின்னா ரிட்டர்ன். இந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க, அதை ஒரு ஃபங்க்ஷனாகவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சரி. ஓகே, அடுத்து பாருங்கள் ப்யூர் ஃபங்க்ஷன். நீங்கள் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்க வேணாம். அடுத்து நாம் இதில் இருக்கிறதுலே பார்க்குறதுலே எது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருக்கோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பேராமீட்டர்ஸ் அதை பார்த்தோம். அதில் பேராமீட்டர்ஸ் வித் டைப்பு வித்தவுட் டைப் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம், சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் 3 மார்க்கு, அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸு 3 மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன். இது ஒரு 5 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்யூர் ஃபங்க்ஷன் நாம் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம், லேம்டா ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அதில் கொடுக்குற மாதிரி, அப்புறம் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸு, இதை மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. சரி, அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனில் எது ப்யூர் ஃபங்க்ஷன் எது இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்குறது தான் என்னது இந்த கான்செப்ட். ப்யூர் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், எக்ஸாக்டாக ரிசல்ட், எந்த ஒரு டீவியேஷனோ இல்லை எந்த ஒரு ஃப்ராக்ஷனோ இல்லாத அளவுக்கு கரெக்டான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்யூர் ஃபங்க்ஷன் தான். ப்யூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் which will give exact result when the same arguments are passed.
எந்த ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் ஸோ அது கரெக்டாக பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் பேர்லேயே தெரியுது, ஸ்கொயர். ஸ்கொயர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம். இப்போ நான் 5ங்கிறது எக்ஸோட வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ரிட்டன் ஆகும், 25 ரிட்டன் ஆகும். 3 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூவாக இருந்ததுன்னா 9 அப்படிங்கிறது ரிட்டன் ஆகும். 10 அப்படிங்கிறது என்னோட எக்ஸோட வேல்யூவாக இருந்ததுன்னா 100 அப்படிங்கிறது ரிட்டன் ஆகும். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் எல்லாமே என்னவாக இருக்குது, எக்ஸாக்டாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறோம், ஸோ அது ஒரு பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் லென்த்து, அடுத்து இருக்கக்கூடிய நிறைய நம்ம மற்றபடி யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே எக்ஸாக்டாக எது இதெல்லாம் ரிசல்ட் தருதோ அது எல்லாமே பியூர் ஃபங்க்ஷன் தான். இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். த வேரியபிள் யூஸ்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் மே கேஸ் சைட் எஃபெக்ட்ஸ் த்ரூ த ஃபங்க்ஷன் விச் ஆர் நாட் பாஸ்ட் வித் எனி ஆர்குமெண்ட்ஸ். இது வரைக்கும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ ரேண்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷன் இப்போ a greater than 10 then a else return 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம்னா உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, குத்து மதிப்பான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் என்னது, இந்த இம்பியூர் ஃபங்க்ஷன். உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு வேல்யூவும் அடுத்த டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த வேல்யூ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஸோ அது ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாக்டான ஒரு வேல்யூ இருக்காது, எக்ஸாக்டான ரிசல்ட்டு கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே என்ன சொல்கிறாங்க, அதை இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கேடரில் வைக்கிறாங்க. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ், இம்பியூர் ஃபங்க்ஷனோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆஸ் யூ aware of function has the side effects when it have observable interaction with the outside world. There are situations of functions when become impure through our goal to make a functions pure. எப்பயுமே நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பியூரிட்டி அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். ஸோ இது எல்லாமே அதில் கிடைக்காதனால அது என்ன சொல்கிறாங்க, அதை இம்பியூர் அப்படிங்கிறதுல வைக்கிறாங்க. சரியா, ஓகே. மற்றது எதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 மார்க் இருக்குது, 2 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இது 5 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பியூர் ஃபங்க்ஷன் இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பியூர்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணும், ரிட்டன் எக்ஸாக்டாக இருக்கும், எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் எக்ஸாக்டாக இருக்கும். பட் இங்கே ஒரு சில ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேண்டம், டேட், இதெல்லாம் பார்த்தீங்க என்ன ஆகும், ஒன்றும் இல்லை. இப்போ நான் இன்றைக்கி ரன் பண்ணுறேன் ஒரு ப்ரோக்ராமை, டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்து என்ன டேட் கொடுக்கும், 27/6/2020 ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதே நான் நாளைக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா 28/6/2020 இந்த அப்போ என்ன ஆகும், ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சரியா, ஸோ அதை மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா they do not modify the arguments which are passed to them. மாடிஃபை பண்ண முடியாது. பட் இங்கே என்ன பண்ணிக்கலாம், we can modify the arguments அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்து பாருங்கள், Camlin's of Cromland problem using function. இதெல்லாம் உங்களுக்கு போர்டில் நடத்தினா தான் தெரியும். இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், Camlin's ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், a = a, b = b, c = c, a = b. ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோக்ராமோட ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், 3 கலர் பச்சோந்திங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். 3 கலர் பச்சோந்திங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று மீட் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 3 கலரில் பச்சோந்திங்க இருக்குது. அந்த 3ல் இப்போ 2 பச்சோந்திங்க ஒரு டைம் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக அதை 2ல் ஏதோ ஒரு கலராக மாறிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெட்டும் க்ரீனும் பார்த்துக்கிச்சின்னா அது ப்ளூவாக மாறிடும், ப்ளூவும் ரெட்டும் பார்த்துக்கிச்சின்னா க்ரீனாக மாறிடும், அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமில் இன்புட் என்னவாக இருக்கணும்னா 3 இன்புட் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏபி, அதாவது பார்த்திங்கன்னா ஏதோ 2 பார்த்திங்கன்னா சேம் கவுண்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீழே இருக்க ஐட்ரேஷனில் பாருங்கள், ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, ஏ 4, பி 4, சி 6. சரி, ஓகே. பாருங்கள், ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன இருக்குது, அதாவது 0th ஐட்ரேஷனில் என்ன இருக்குது, ஏவிலையும் பிலையும் சிலையும், ஏவில் 4, பியில் 4, சியில் 4 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சியில் 4, சாரி இங்கே மிஸ்டேக் வரும், ஏல 4, பியில் 4, சியில் 6ன்னு இருக்கும். சரிங்களா, இதை மாற்றிக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜில்
ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ என்னவோ அதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐட்ரேஷன் 0 எந்த ஐட்ரேஷன் நடக்காதப்போ ஏபிசியில் என்னென்ன வேல்யூ இருக்குன்னா ஏல 4, பியில் 4, சியில் 6 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஐட்ரேஷன் 1 ஒன்றும் இல்லை, இப்போ 2 பச்சோந்திங்க மீட் பண்ணிக்குது, அதாவது ஏவும் பியும் மீட் பண்ணிக்குது அப்படின்னா அது சிங்கிற கலரில் மாறிடும்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அப்போ ஏவில் பார்த்திங்க அப்படின்னா 4, பியில் 4 இருக்குது. இப்போ ஏவும் பியும் மீட் பண்ணிக்கும் பொழுது என்னவா மாறிடும்? சிங்கிற கலரில் மாறிடும்னா அப்போ ஏலேருந்து 1 லெஸ் ஆகுமா? பியிலேருந்து அது 1 லெஸ் ஆகும். ஸோ அப்போ இங்கே 2 லெஸ் ஆகும், சியில் எத்தனை ஆட் ஆகும்? 2 ஆட் ஆகும். ஸோ 6 + 2 எவ்வளோ ஆயிரும்? 8. ஸோ அதனால தான் இந்த 4 அப்படிங்கிறத அடிச்சுட்டு 6ங்கிறத மாற்றிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஐட்ரேஷனில் மறுபடியும் அது 2 மீட் பண்ணிக்குது அப்படின்னா 2 லெஸ் ஆகும், இங்கே 2 ஆட் ஆகும். அடுத்து தேர்ட் ஐட்ரேஷனில் என்ன பண்ணும்? அதோட ஸ்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 1 1ன்னு தான் இருக்கும். ஸோ அப்போ அது 2 மீட் பண்ணிக்கிச்சு, அதாவது 2 2ம் 2ல் ஏதாவது மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 2 இதில் லெஸ் ஆகும், ஏல 1 லெஸ் ஆகும், பியில் 1 லெஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஐட்ரேஷனில் ஏல ஒரே ஒரு கேம்லியன், பியில் ஒரு கேம்லியன் மட்டும்தான் இருக்கும். அடுத்து சியில் 2 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சியோட அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் கொடுத்தேன் அப்படின்னா 6 8 10 12 14. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 4 கிடையாது, 6. ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்புட் கிடைக்கும். அதுக்கு பாருங்கள் அல்காரிதம் எழுதியிருக்காங்க. மோனோக்ரோமடைஸ் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனோட நேம். அதில் நான் கொடுக்கக்கூடிய 3 வேரியபிள் பாருங்கள், 3 பேராமீட்டர் பாருங்கள், ஏபிசி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கொடுக்குற இன்புட் என்னென்னு பாருங்கள். ஏவோட வேல்யூ கேபிட்டல் ஏ, ஸ்மால் பியோட வேல்யூ கேபிட்டல் பி, ஸ்மால் சியோட வேல்யூ கேபிட்டல் சி. இதில் ரெண்டுமே சேமாக இருக்கணும். சரியா? எனக்கு கிடைக்கிற அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஏவிலையும் பிலையும் கடைசியில் ஐட்ரேஷன் முடியும் போது என்ன வேல்யூ கிடச்சிருக்கும்? 0ன்னு கிடச்சிருக்கும். ஆனால் சியில் இது ஏவிலையும் பிலையும் என்ன வேல்யூ இருந்ததோ அது எல்லாமே சேர்த்து ஆட் ஆகி டோட்டலாக ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் C = A + B + C. வைல் A > 0, ஏவோட வேல்யூ 0க்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஏபிசியில் என்னென்ன மாறணும்னா A - 1, B - 1, C + 2. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 மீட் பண்ணிக்கிறப்ப என்ன வேல்யூ இருக்குன்னா ஏவோட வேல்யூ 1 லெஸ் ஆகும், பியோட வேல்யூ 1 லெஸ் ஆகும், சியில் 2 ஆட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது சம்மந்தப்பட்ட ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசி A > 0 வந்து இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? இதே ரெக்ரஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அல்காரிதமாகவே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரேக் மோனோக்ரோமடைஸ் ஏபிசி, ஏவோட வேல்யூ 0வாக இருந்தது அப்படின்னா 0க்கு அதிகமாக இருந்ததுன்னா ஏஓ பியில் இதெல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகணும், டிக்ரிமெண்ட் ஆகணும், சியில் 2 ஆட் ஆகணும். இல்லை அப்படின்னா ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 0, C = A + B ரிட்டன் C அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது திரும்ப மறுபடியும் அதை கால் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே நம்ம இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னா இந்த 4th சாப்டர் மட்டும்தான் கொஞ்சம் 2 நாள் இழுக்கும். மற்றதெல்லாம் எல்லாமே ரொம்ப 4 பக்கம் 5 பக்கம் தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை பாருங்கள். நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் சாப்டர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஃபங்க்ஷன்ஸை பற்றி நீங்கள் பைத்தானில் ஃபங்க்ஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே அதை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இதுலேயுமே பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன், பேராமீட்டர் வித் டைப்பு, பேராமீட்டர் வித்தவுட் டைப்பு. ஸோ இதெல்லாம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே. பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பாருங்கள். புக் பேக் கொஷின்ஸ் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். சரியா? ஓகே. தேங்க்யூ.